ரன் ஆகுதா? ஓகே. ஒரு சுடிதார் கட்டிங் பார்க்க போறோம். இதனுடைய ஹைட் வந்து 36 இன்ச்சு. 36க்கு நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கணும் போதும். அப்படின்னா 35. ஏன்னா லைனிங் வந்து 1 இன்ச்சு மேலவே இருக்கணும். மெயின் கிளாத்ல தான் நம்ம ஹைட் எடுத்துக்கணும். ஸோ அப்போ லைனிங் வந்து 1 இன்ச்சு மேல் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம ஹைட் மார்க் பண்ணிட்டோம். எவ்வளவு? 36க்கு 35 இன்ச்சு வச்சு நம்ம ஹைட் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது செய்ய வேண்டிய வேலை வந்து ஷோல்டர். ஷோல்டர் வந்து 16. 16ல பாதி 8 இன்ச். ஓகேவா? ஸோ இந்த 8 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஷோல்டர் கிராஸ் எது வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, கழுத்தினுடைய அகலம் நம்ம செஸ்ட் டிவைடட் பை 12, அதாவது மார்பு சுற்றளவை 38 வச்சுக்கோங்க. 12ஆல டிவைட் பண்ணா என்ன அளவு வருதோ அந்த அகலத்தை வந்து நாம கழுத்தினுடைய அகலமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 38 12ஆல டிவைட் பண்ணோம்னா 3.1 வரும். நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேவா? வராது. 3 இன்ச்சு தாராளமா வைக்கலாம். செஸ்ட் அளவுக்கு வந்து வைக்கலாம். ஏன்னா வந்து லாங் ஷோல்டர் இல்லையா, லாங் ஹைட் இல்லையா, பிளவுஸ் தான் நம்ம பயப்படணும். சுடிக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்தது ஷோல்டர் நார்மலா வந்து 2.25 ரெடி அளவு இருக்கணும். அதோட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தனோம்னா இப்போ 3.5 இன்ச்சு ஆகுது. இது ஒரு கணக்கு. இது இல்லாம இன்னொரு மெத்தட்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, பேக் நெக் எவ்வளவு வைக்கிறோமோ அதை பொறுத்து ஷோல்டர் மைனஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தான் மீதி கழுத்து ஷோல்டர்ல வைக்க போறோம். பேக் நெக் இப்போ வந்து 6.5 இன்ச்சு இல்லையா, 6ல 1/2 இன்ச்சு மைனஸ். அப்போ இல்ல 6ல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு எடுக்கணும். அப்போ 7 இன்ச்சு வைக்கிறோம். 7 இன்ச்சுல 1/4 இன்ச்சு மறுபடியும் மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவு பிரிச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட நமக்கு 6.5 இன்ச்சு 6.25 இன்ச்சு நமக்கு வருதுங்களா. இங்க வந்து என்ன பண்றோம், 1.5 இன்ச்சு மைனஸ். அப்ப சேம் கணக்குல நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு 1.5 இன்ச்சு மைனஸ் ஆயிடுச்சு. 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் கணக்குல 1.5 இன்ச்சு மைனஸ். அப்ப இந்த ஷோல்டர் கிராஸ் எவ்வளவு தூரத்துக்கு வரணும்னா, இந்த கழுத்தினுடைய அகலம் வரைக்கும் இந்த ஷோல்டர் கிராஸ் நம்ம எடுக்கணும். கழுத்தினுடைய அகலம் வரைக்கும் ஷோல்டர் கிராஸ் எடுக்கணும். இப்போ இந்த 3 இன்ச்சு இருக்கு, பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கணும். அதிகமா தேவையில்லை, 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப கழுத்து என்ன வேணுமோ, என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்கல் ஏதாவது டிசைன் வைக்கிறீங்களா? பேக் வந்து ரவுண்ட் நெக்கு. ரவுண்ட் நெக்குன்றதுனால நம்ம நார்மலாவே ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இல்லையா, 6 இன்ச்சு வைக்கிறோம். அப்ப 5.5ல 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிடும். இங்க 1/4 இன்ச்சு மைனஸ். அப்போ 5.25 நம்ம வைக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் என்ன வேணுங்க, ஏதோ ஒன்று போடணும். நான் வந்து வி நெக் வைக்கிறேன். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வி நெக்கா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது இந்த இடத்துல வந்து எவ்வளவு இருக்கு, 6.5 இன்ச்சு இருக்கு. அந்த 6.5 இன்ச்சு வந்து நம்ம அப்படியே ஆம்களுடைய இறக்கமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இதுல இன்னொரு மெத்தட், விகிதாச்சலப்படி நம்ம கணக்குப்படி போனோம் அப்படின்னா 38 6ஆல டிவைட் பண்ணிக்கலாம். என்ன அளவு வருதுன்னு பாருங்க. 6ஆல டிவைட் பண்ணா 6.25 இன்ச்சு வருது. அப்ப கிட்டத்தட்ட நம்ம கணக்கு கரெக்டா வந்துச்சு. ஷோல்டர் கிராஸ் போக 6.25 இருக்குங்களா. ஸோ இப்போ இது நமக்கு செஸ்டினுடைய அளவு.
இது மார்பு சுற்றளவு வரக்கூடியது. 38 இன்ச்சு 38 நமக்கு அளவு. அப்போ 4 டிவைட் பண்ணோம்னா 9 ஒரு பாயிண்ட், 9 ஒரு பாயிண்ட் பிளஸ் 3/4 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கணும். 1 இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம், நான் 3/4 இன்ச்சு கொடுக்குறேன். இப்ப இங்க 6 இன்ச்சு இருக்கு, இந்த 6 பிளஸ் வந்து 1/2 இன்ச்சு இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறேன். பேக் ஃப்ரண்ட் எடுக்கும்போது உள்ள கல் எடுத்துருவோம். இது அப்படியே கிராஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப அக்ராஸ் செஸ்டுடைய அளவு 6.25 இருக்கு. 6.25 பாதி 3.1 இன்ச்சு கீழே. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 16 இன்ச்சு தான், அதுவும் 8 இன்ச்சு கணக்குல வருது. அப்போ 8 இன்ச்சு அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட 9 இன்ச்சு வருது. அதாவது சுடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயா கழட்டி போடுற ட்ரெஸ் இல்லையா. சோ அதனால வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கிறோம். ஃப்ரீயாவே இருக்கலாம். இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இதுல ஒரு 1/4 இன்ச்சு மேல எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு மேல எடுத்துட்டு சரியான அளவுக்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம பிளவுஸ் மாதிரி வந்து ஃபிட்டா கழட்டி போடுறது இல்லை, இது தாராளமா கழட்டி போடுற ட்ரெஸ். அதனால நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஈஸியா கொடுத்துக்கலாம். 9 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 10.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இந்த இடத்த வந்து ஆம்கோல் ரவுண்ட நான் என்ன செய்யறேன், ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அளந்து பார்க்கலாம். இப்ப அளந்து பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 8 இன்ச்சு கரெக்டா வந்துருச்சு, பிளஸ் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆகும். ஓகேவா. அடுத்தது இப்ப இந்த சைடெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். என்னென்ன மார்க் பண்ணணும், இடுப்பளவு. அதாவது இடுப்பளவு 35 4 டிவைட் பண்ணோம்னா 8.75 வரும். அதனுடைய ஹைட் நம்ம அளவெடுக்கும் போது ஹைட் எடுத்துட்டோம், மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. ஹைட் வந்து 15 இன்ச்சு. ஓகேவா. இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இது இடுப்பினுடைய அளவு. அடுத்தது சீட் அளவு 45 4 டிவைட் பண்ணோம்னா 11.25. ஹைட் வந்து 20 இன்ச்சு, மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 20 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய அளவையும் நம்ம இது மாதிரி மார்க் பண்ணி, இப்போ இடுப்பளவு மார்க் பண்ணிட்டோம், ஷேட் அளவு மார்க் பண்ணிக்கணும். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா, புரியுதா? அடுத்தது இப்போ இடுப்பளவு மார்க் பண்ணலாம், ஷீட் அளவு மார்க் பண்ணிடலாம். 35 4 டிவைட் பண்ணோம்னா 8.75. ஓகேவா. பிளஸ் மேல எப்படி ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் 3/4 இன்ச்சு கொடுக்குறோம். சீட் அளவு 45 4 டிவைட் பண்ணோம்னா 11.25. பிளஸ் இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்தா போதும், 3/4 இன்ச்சு நமக்கு தேவையில்லை. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி இப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவும் எடுத்துக்கலாம், லைட்டா பெண்டு கொடுத்தும் எடுத்துக்கலாம். பெண்டு ஸ்கேல் சரி, லைட்டா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து வி ஷேப்ல இல்லாம லைட்டா பெண்டு கொடுத்துக்கணும். கட் பண்ணும்போது பெண்டு கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பாட்டம். இந்த இடத்துல வந்து பாட்டம் மார்க் பண்ணும்போது சீட்டினுடைய அளவு நம்ம எவ்வளவு வச்சுக்கிறோம்னு பாருங்க. 11.75 இன்ச்சு இருக்கு. அந்த 11.75 இன்ச்சோட 1 இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம 12.75 இன்ச்சுக்கு நம்ம மார்க். இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி போட்டணும். இது ஸ்ட்ரைட் கட்டிங்கா வரும், ரொம்ப கீழே வந்து விரிஞ்சு போகாம நார்மலா இருக்கும். ஸோ இதுதான் சீட்டினுடைய அளவு. ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிறோம். சைட்ல வந்து எவ்வளவு விடணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல வந்து இது ஃபுல் அளவு அப்படியே எடுத்துட்டு போக கூடாது. நாம எவ்வளவு மடிச்சு தைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்தா போதும். நான் வந்து 3/4 இன்ச்சு அவ்வளவுதான் பிடிப்போம், அதனால 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். ஓகேவா. இப்ப இந்த சைடு வந்து எப்பவுமே கிராஸ் எடுத்துட்டணும். எதுக்குன்னா மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கீழே இறங்கி வரக்கூடாது. சில பேருக்கு ஷோல்டர் இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல ஷோல்டர் இறங்கும் போது என்ன ஆகும்னா மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த கிராஸ் எடுத்து விட்டுறணும். இப்போ இது பேக் பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு பேக் பார்ட்ல தேவையான அளவுகள் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும்.
ஃப்ரண்ட் வந்து இங்க இருந்து என்ன செய்யறோம், 3/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதே அளவை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அக்ராஸ் செஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட்னுடைய கவர் தட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து இந்த இடத்துல சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக ஷேப் எடுத்துட்டணும். அப்ப எடுத்து பாருங்க, அழகா நீட்டா இருக்கும். இந்த மாதிரி கட்டிங் போட்டுருவோம். இப்ப ஆம்கோல் அளக்கும் போது ஃப்ரண்ட்டையும் அளக்கணும். இப்போ மேல ஸ்டிச்சிங் நம்ம 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் விட்டுக்கிறோம், இங்கேயும் அந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் விட்டுருணும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தனியா நம்ம என்ன செய்யணும், இதை கட் பண்ணும்போது சைடு எடுத்து விட்டுருணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ரிங்கல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும்போது இதை மட்டும் தனியா எடுத்துக்கணும். ஸோ இவ்வளவுதான் டாப்னுடைய அளவு. இதுக்கு அடுத்தது நம்ம கட்டிங் தான் போடணும். இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்ணிடுங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்ச மாதிரி இருக்குதா? பண்ணிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ நம்ம கட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வந்து வச்சு லைட்டா ட்ரேஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல கட் பண்ணோன்றது அடுத்த சைடு நமக்கு தெரியும். இப்போ பேக் தானே எடுத்தோம், அதனால இதுலயே என்ன செய்ய போறோம், பேக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிறோம், அதனால இதை தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஸ்பிளிட் ஓப்பன் வைக்கிற இடம், அதனால லைட் அந்த இடத்துல கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் சைடு எடுக்கணும். அதுக்கு மறுபடியும் என்ன செய்ய போறோம், ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் தனியாக கட் பண்ணிட்டோம், பேக்ல தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் நம்ம கீழே எடுத்து கட் பண்ணிக்கணும். ஸோ பேக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம், ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய இடத்த வந்து நம்ம அர்க்கத் போட வச்சுக்கலாம். நம்ம எடுத்துட்டோம். ஸ்லீவ் எடுக்கணும். இதுல பத்தலன்னா அந்த பீஸ்ல ஸ்லீவ் எடுக்கணும். எப்பவுமே இந்த பார்டர் பீஸ் கட்டிங்ல போடக்கூடாது, ஒரு 1/2 இன்ச் மேல எடுத்துக்கலாம். கையினுடைய நீளம் வந்து 6 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம்.
கை சுற்றளவு 13, அதுல பாதி 6. ஆம்கோல் அளவு வந்து 16, 8 இன்ச்சு. நமக்கு எந்த இடத்துல இப்படி கிடைக்குதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சைடு ஸ்டிச்சிங் எவ்வளோ விட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இது இந்த இது வந்து 3.5 தான் சார் கைக்குள்ள வைக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. செஸ்ட் டிவைடட் பை 10. செஸ்ட் அளவு வந்து 38 இருக்கா? 38 10ஆல டிவைட் பண்ணோம்னா 3.25 ஒரு பாயிண்ட், அதாவது 3.9 இன்ச்சு வருது. ஓகேவா? பிளஸ் 4 இன்ச்சு கீழே இருக்கணும். இப்போ 3.9 பிளஸ் ஒரு 4 இன்ச்சு அப்படின்னும் போது கீழே இருக்கலாம் 4 இன்ச்சு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அடிக்கை 7 இன்ச்சு உட்காந்துருச்சு. 8ல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணா இப்போ இது இல்லாம வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டே வந்துட்டு மென்ஷன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துடலாமா? அப்படிதான் எடுத்துக்கிறோம். அது அப்படி ஆட்டோமேட்டிக்கா அதுவே உட்காந்துரும். 3 பிளஸ் 1/2 இன்ச்சு தள்ளி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த அளவை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இது அப்படியே செட் பண்ணி இந்த இடத்துல இருந்து சென்டர், இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுல இருந்து 1/2 இன்ச்சு கீழே. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இது அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. இதுல இருந்து அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த இடத்தையும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது கரெக்டா இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்றது, அதையும் செக் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் என்ற ஒரு அடையாளம் பண்ணுது. இப்போ மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு மேல 1/2 இன்ச் விட்டுருங்க. கழிச்சிட்டு கரெக்டா வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஆம்கோல் கரெக்டா ஈக்குவல் நமக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் டாப்புடைய கட்டிங்கு முடிஞ்சது.